க்ரோம் ஓப்பன் பண்ணு. டோன்ட் சைன் இன். ஸ்கிப் கொடுத்துட்டு இப்போ ஐபி போடு. 10.85.100 10.85.100 என்டர் கொடு. இப்போது இந்த பிரிண்டருக்கு பிரிண்ட் சர்வரோட கம்யூனிகேஷன் இருக்குது, ப்ராப்பராக இருக்குன்னா இப்போ நீ ஐபி போட்டோன்னே உனக்கு வந்து இங்கே ரீச் ஆகணும், ப்ரௌசரில் வரணும். டபுள் ஸ்லாஷ் போடணுமா? இல்லை, தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி சுற்றும் போதும் நீ வந்து வெரிஃபிகேஷனுக்கு பிங் ரெக்வஸ்ட்டும் போட்டு பார்க்கலாம். வந்துருச்சு பாரு, பிரிண்டர் வந்துருச்சா? எங்கே வரல? ப்ரைவசி எரர்னு வந்துருச்சா? நாட் செக்யூர்னு வந்திருக்கா? இங்கே அட்வான்ஸ்ன்னு இருக்கா? கீழே போயிட்டு அன்சேஃப் ப்ரொசீடுன்னு கொடுத்தேன்னா கொடுத்தனே பிரிண்டரோட அந்த லாகின் பேஜ் உனக்கு வரும். ஸோ இப்படியும் செக் பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லையா இங்கே போயிட்டு பிங்கு வந்து 10.85.154/t போட்டால் ரெஸ்பாண்ட் வருதா? ஓகேவா? இந்த இடத்துல ரெஸ்பாண்ட் வரலைன்னா கனெக்டிவிட்டியில் இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். இப்போ கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்குது, ரெஸ்பாண்ட் வருது உனக்கு. இப்போ பிரிண்டர் வந்து இங்கேயே வந்துருச்சு. சரியா? ஸோ இப்போ நம்ம பிளேஸில் போயிட்டு இந்த ரெஸ்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நம்ம. சரி, ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீ இந்த பிரிண்டர்லேயே இருந்து ஃபாலோ பண்ணலாம். இது முடிஞ்சா வந்துடுச்சா? இப்போ நம்ம போயிடலாம், நம்ம பேசலாம். ஓகேவா? பார்க்கலாம்.